மிளகாத்தூள் எப்படி அரைச்சாலும் நல்லாவே வரமாட்டுது, சரியான அளவு சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. அதை தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வெயிலில் காய வச்சுருக்கேன். குண்டு மிளகா 1 கிலோ, 1.5 கிலோ நீட்டு மிளகா, 1 கிலோ காஷ்மீர் மிளகா, 2 கிலோ தனியா, அதுக்கப்புறம் சுக்கு, மஞ்சள், மிளகு, சீரகம் எல்லாத்தையும் கருவேப்பிலெல்லாம் காய வச்சுருக்கேன். இப்போ குழம்பு மிளகாத்தூளுக்கு 1 கிலோ குண்டு மிளகா, 1/2 கிலோ நீட்டு மிளகா சேர்த்துருக்கேன், 2 கிலோ தனியா, 100 கிராம் சுக்கு, 100 கிராம் மஞ்சள், 100 கிராம் மிளகு, 100 கிராம் சீரகம், 100 கிராம் சோம்பு, வெந்தயம் 50 கிராம் சேர்த்துக்கோங்க. நீட்டு மிளகா 1 கிலோ, காஷ்மீர் மிளகா 1 கிலோ. வெறும் மிளகாத்தூளுக்கு இப்போ அரைச்சிட்டு குழம்பு மிளகாத்தூளை அரை போட்டிருக்கேன். என்ன கலரில் சூப்பராக இருக்குது பாருங்கள். வெறும் மிளகாத்தூள் பாருங்கள், காரமும் இருக்கும் கலரும் இருக்கும், செம்மையாக இருக்கும். இதுக்கு வெறும் மிளகாத்தூள் பிரியாணிக்கு, அப்புறம் பொரிக்க வேண்டியது வறுக்க வேண்டியதெல்லாம் சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.